ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 82 தீபாவளி திருநாள் பாகம் 2. ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அவர்கள் தீபாவளி திருநாளை கொண்டாடும் முறையை பல் ஆண்டுகளாக அருளி வருகிறார்கள். நரகாசுரன் இழைத்த கொடுமைகளுள் ஒன்று பிறருடைய உணவுப் பொருட்களை அபகரித்து உணவு பற்றாக்குறையை உருவாக்கியது. ஸ்ரீ கிருஷ்ணனால் அவன் சம்ஹரிக்கப்பட்ட பொழுது நான் இழைத்த பாவங்களுள் மிக கொடுமையானது பிறருக்கு அன்னமின்றி நானே அனுபவித்ததாகும். எனவே மக்கள் இதை உணர்ந்து இப்பாவச் செயலை இனி செய்யாதிருப்பார்களாக என கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டினான். தீபாவளி அன்று ஒவ்வொருவரும் ஏழைகளின் வீட்டில் விளக்கேற்றி வைப்பதற்கு வைராக்கியத்தை மேற்கொண்டு அதை நிறைவேற்றி வைக்க வேண்டும். வீட்டில் விளக்கேற்றுதல் என்றால் அந்த வீட்டில் அனைவருக்கும் உண்ண வயிறார உணவளித்து நம்மை போல் தீபாவளி கொண்டாடிட செய்தலாகும். தீபாவளி அன்று குறைந்தது 3 பேருக்கேனும் புது ஆடைகளை தந்திடுக, 5 உணவிடுக. தீபாவளிக்கு முன்னரே ஒவ்வொருவரும் குறைந்தது 12 பேருக்கேனும் நீராட எண்ணெய் சீக்காய் அளித்து இனிப்பு பட்சணங்களையும் தானமாக அளித்திடுக. இல்லத்தில் குறைந்தது 5 பசு நெய் தீபங்களும் கோயிலில் 21 பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபங்களும் ஏற்றப்பட வேண்டும். தீபாவளிக்கு முன்னரேயே புது ஆடைகளை பூஜையில் வைத்து ஒரு நீண்ட தர்பையின் ஒரு முனையை ஆடைகளின் மேலும் மறுமுனையை கங்கை காவிரி போன்ற புண்ணிய நதி நீர் நிரம்பிய செம்பில் வைத்து செம்பை 2 கைகளால் மூடி தர்பையை பிடித்தவாறு 1008 முறை ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். இதனால் அந்த ஆடைகள் சிறப்பான ஆன்மீக சக்தியை பெறுகின்றன. இத்தகைய ஆடைகள் வெளிப்புற துர்சக்திகள் உடலில் சேராவண்ணம் இரட்சை போல் அமைந்து காக்கின்றன. மேலும் பருத்தி இழைகளில் உள்ள தோஷங்கள், பருத்தி விளைந்த நிலத்தில் உள்ள தோஷங்கள், நில சொந்தக்காரரின் தீவினை எண்ண சக்திகள், இடைத்தரகர்கள், வியாபார தல தையலக தோஷங்கள் அனைத்தும் அகற்றப்படுகின்றன. காயத்ரி மந்திர பூஜை முடிந்ததும் இந்த நீர்ச்செம்பிற்கு பழங்களை நிவேதனம் செய்து கோயிலில் உள்ள ஏழை எளியோருக்கு அளிக்க வேண்டும். தான தேவதைகள் ஆடைகளில் உள்ள தோஷங்களை பழங்களின் மூலமே தாமே ஏற்று அந்த ஆடைகளை அணிவோர்க்கு அருள் பாலிக்கின்றன. தீபாவளி அன்று பலரும் ஒன்றாக சேர்ந்து சத் சங்கமாக தங்கள் பகுதிகளில் பல ஏழை குடும்பங்களுக்கும் தீப ஒளி பொங்குவதற்கான தெய்வீக வாய்ப்பினை அளித்திட வேண்டும். காஞ்சிபுரம் ஸ்ரீ தீப பிரகாசர் கோயில், கஞ்சனூர் ஸ்ரீ சூரிய கோடீஸ்வரர் ஆலயம், திரு அண்ணாமலை அக்னிலிங்கம் போன்ற தலங்களில் இன்று 108 தீபங்களாவது அகல் விளக்குகளில் ஏற்றிட யமவாதனை எனப்படும் அடிக்கடி நோவாய்ப்படும் பிணி தோஷம் இறை அருளால் நீங்க வழி கிட்டும். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் 1994, 1995 மற்றும் 1998 ஆண்டுகள் அக்டோபர் மாதம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்.